ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் மந்த் ப்ரெக்னென்சியோட ஃபுட் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விட்டமின், தாது, புரதம் அப்படி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்த்லேருந்து குழந்தையோட க்ரோத்துக்கும் மதருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. எதையும் ஆஃப் பாயில்டாவோ இல்லை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணியோ எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு பச்சை காய்கறியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது ராவாக சாப்பிட்றது, இது உங்களுக்கு டைஜஸ்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஃபுல் பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனிதிங், காய், வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி, சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃபுல் பாயில்டாக பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பொரிச்சாவும் எடுத்துக்கலாம், இல்லைனா சூப் அந்த மாதிரியும் வச்சு குடிக்கலாம். மைல்டு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுக்கலாம் நீங்கள், அது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ், ஃபிக், அத்திப்பழம், ஃபிக்னா அத்திப்பழம், பிஸ்தா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வால்நட்ஸ் ரெகுலராக சேர்த்துக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட், மீட், ஃபிஷ், ஃப்ரூட்ஸ், கீரைகள், பீட்ரூட் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் உங்கள் ஹீமோக்ளோபினுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அத்திப்பழம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அத்திப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏபிஜி ஜூஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால்சியம். நம்ம இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லேயே அதிகமாக ப்ரெக்னென்சி டைமில் எடுக்க வேண்டியது கால்சியம் தான். குழந்தையோட எலும்பு வளர்ச்சி அதுக்கு எல்லாத்துக்குமே மதர்ஸ்கிட்ட இருந்து தான் கால்சியம் பிரிஞ்சு போகும், குழந்தைக்கு சேரும். அதனால் கால்சியம் அதிக அளவு எடுக்கிறது குழந்தையோட க்ரோத்துக்கும் நல்லது. ஆஃப்டர் டெலிவரி மதரோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கால்சியம் எடுக்கிறீங்களோ டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் போன்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா மில்க்கு, கர்டு, எக் ஒயிட், கேபேஜ் இதிலெல்லாம் கால்சியம் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இதை தவிர நீங்கள் கால்சியம் ஃபுட்ஸ் என்னென்ன எடுத்துக்க முடியுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், மில்க், எக், ஃபிஷ், கிரெயின்ஸ், சிக்கன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்கும். குட் ஃபேட் உள்ள பொருளை சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி இது நீங்கள் தவறாமல் எடுத்துக்கலாம். இது மெயினாக பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அந்த இதுக்காக தான். ஸோ பனானா, ஆல் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ்லேயும் கிடைக்கிது, வெஜிடபிள்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஃபீலிங் குட்டாக இருக்கோ நீங்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ், ஃபுட் சாப்பிட்றத பற்றி ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 2வது மாதத்துக்கான ஃபுட் டீட்டெயில்ஸ். தொடர்ந்து 3rd month 4th month நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் வரும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.